வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு வரக்கூடிய உறவுகள் தயவு செய்து இந்த பிழையை தெரிந்தோ தெரியாமலோ விட்டுவிடாதீர்கள். அப்படி நீங்கள் விடுகின்ற பட்சத்தில் உங்களுக்கு சிறை தண்டனை அல்லது மரண தண்டனை நிச்சயம் என்பதுதான் அவசரமான அறிவித்தல். இந்த அறிவித்தலை தற்போது இலங்கையினுடைய அரசாங்கம், அதாவது சுங்க திணைக்களம் விடுத்திருக்கின்றது. எனவே அவசரமாக இந்த விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய உறவுகள், விசேடமாக வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய உறவுகளாக இருந்தாலும் சரி, அல்லது இலங்கையிலிருந்து பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய உறவுகளாக இருந்தாலும் சரி, முடிந்தளவு உங்களுடைய சமூக ஊடகங்களுக்கும் அதே போல வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய உங்களுடைய உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நன்மை அடைவதாக இருக்கும். வணக்கம் உறவுகளே, பாணிஜன் ரிப்போர்ட் சேனல் மூலமாக மற்றொரு காணொலியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இலங்கையினுடைய சுங்க திணைக்களம் அவசரமாக இந்த அறிவித்தலை விடுத்திருக்கிறார்கள். இந்த அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயம் என்னவென்றால், வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு வரக்கூடியவர்கள் உங்களுக்கு சொந்தமான பாசல்கள், பொதிகளை தவிர வேறு நபர்களினுடைய பாசல்களையோ பொதிகளையோ தயவு செய்து இலங்கைக்குள் கொண்டு வர வேண்டாம் என்பதான மிக முக்கியமான அறிவித்தலை விடுத்திருக்கிறார்கள். இதற்குரிய காரணம் என்ன என்று சொல்லி சொன்னால், தற்போது இந்த போதைப் பொருள் கடத்தல், போதைப் பொருள் சார்ந்த வியாபாரம் என்பது பெருமளவில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதுவும் வெளிநாடுகளில் இருந்துதான் இலங்கைக்குள் கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பது மிக முக்கியமான விடயம். இங்கே இந்த போதைப் பொருள் நடவடிக்கையை கட்டுப்படுத்துவது என்பதை தாண்டி நீங்கள் ஆபத்துகளில் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த அறிவித்தலை விடுத்திருக்கிறார்கள். அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட சில கைது சம்பவங்களின் போதாக பல அதிர்ச்சியான தகவல்கள் வெளிவந்திருந்தன. அதில் சிலர் வெளிநாடுகளிலிருந்து வரும்போது அவர்களுக்கு அவர்களுடைய உறவினர்கள் அல்லது நண்பர்கள் சில பொதிகளை கொடுத்து விட்டிருக்கிறார்கள். இந்த பொதிகளை இலங்கையில் இருக்கக்கூடிய உங்களுடைய உறவுகளிடம் கொண்டு போய் சேருங்கள் என்பதாக கூறி அவர்களுக்கு சில பண பரிசுகளை கொடுத்தோ அல்லது உங்களுக்கு இந்த டிக்கெட்டை வந்து நான் ஃப்ரீயாக எடுத்தாரன், நீங்கள் இதை கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லி இப்படியான சில சலுகைகளை வழங்கியதாகவும், அல்லது சாதாரணமாக நீங்கள் இதை எனக்கு ஒரு உதவியாக செய்யுங்கள் என்பதாக ஒரு கிலோவோ அல்லது 2 கிலோவோ என்கின்ற போது நீங்களும் அதை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இதே போன்றதாக எண்ணி அவர்களும் உறவினர்கள் தானே, நண்பர்கள் தானே என்று விட்டு அந்த பார்சல்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள். இதன்போது கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து சுங்க திணைக்களத்தினர் வளமையாக நீங்கள் கொண்டு வரக்கூடிய பார்சல்களோ பொதிகளோ அல்லது பேக்குகளோ எந்த விடயமாக இருந்தாலும் வளமையாக சோதனையிட்டு தான் அதனை அனுப்புவார்கள். அவ்வாறு சோதனையிடும் போதுதான் அந்த பொதிகளுக்குள் வித்தியாசமான முறையில், அதாவது சுங்க திணைக்களத்தினரை அடையாளம் காண முடியாமல் அந்த போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டிருந்த விடயம் தெரிய வந்திருந்தது. இதன்போது அந்த பொருட்களை, அந்த பார்சல்களை கொண்டு வந்தவர்கள் யார் என்று கைது செய்யப்பட்ட போதுதான் அவர்களுக்கே அதிர்ச்சியாக இருந்தது. காரணம், இது அவர்கள் கொண்டு வந்த பார்சலோ பொதியோ அல்ல, மாறாக அங்கிருக்கக்கூடிய உறவினர்கள், நண்பர்கள் மூலமாக கொடுத்து வைக்கப்பட்ட அந்த பார்சல்களில் இவ்வாறு போதைப் பொருள் இருந்த விடயம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் தற்போது அவர்கள் கம்பி எண்ணி கொண்டிருக்கிறார்கள், சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு சோகமான செய்தி. எனவேதான் இலங்கையினுடைய சுங்க திணைக்களம் இந்த அவசர அறிவித்தலை விடுத்திருக்கிறார்கள். அதன்படி நீங்கள் வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு வருகின்றீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பார்சல்கள், உங்களுடைய பொதிகள் தவிர்ந்த ஏனைய உங்களுடைய நண்பர்களினதோ அல்லது உங்களுடைய உறவினர்களுடைய பார்சல்களையோ பொதிகளையோ தயவு செய்து கொண்டு வர வேண்டாம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதைவிட உங்களுடைய நெருக்கமான நபராக இருந்தால் கூட இப்படியான பொருட்களை கொண்டு வருவதை தவிருங்கள் என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால், நீங்கள் சில வேளை சரி இந்த பொருள் என்ன என்று சொல்லி பார்த்து இது ஒரு போதைப் பொருளாக இருக்காது என்பதாக நீங்கள் சில வேளை கணித்து விட்டு அந்த பார்சல்களை கொண்டு வரலாம். ஆனால் சுங்க திணைக்களத்தினர் மூலமாகத்தான் இவ்வாறான விடயங்கள் அது போதைப் பொருள் என்பதாக கண்டுபிடிக்கப்படுகின்ற சில வேளைகளில் உணவுப் பொருட்கள், சாக்லேட்டுகளுக்குள் கூட இந்த போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டிருக்கக்கூடிய சம்பவங்கள் அண்மையில் கைது செய்யப்பட்டிருந்ததை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. எனவே அவற்றை உங்களால் லேசாக கண்டுபிடிப்பது என்பது சாத்தியமற்ற ஒரு விடயம். எனவே அப்படியான பொருட்களை கொண்டு வருகின்றீர்கள் என்று சொல்லி சொன்னால் எச்சரிக்கையோடு இருங்கள். நீங்கள் அவ்வாறு பொருட்களை கொண்டு வரும்போது சில நாடுகளில் பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால், சில அரபு நாடுகளில் போதைப் பொருட்களுக்காக மரண தண்டனை விதிக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன. தூக்கு தண்டனை, மரண தண்டனை முதலான விடயங்களும் இருக்கின்றன. எனவே அவ்வாறு சிக்குகின்ற போது அந்த நாடுகளில் சென்று நீங்கள் டிரான்சிட்டுக்காக வழிக்கிடும் போது அந்த நாடுகளில் இது சிக்கப்பட்டால் அங்கே உங்களுக்கு மரண தண்டனை அல்லது தூக்கு தண்டனை விதிக்கப்படுவதற்கான சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன. அதே போல இலங்கையில் வந்து நீங்கள் சிக்குகின்ற போதும் உங்களுக்கான சிறை தண்டனைகள் கிட்டத்தட்ட 10 தொடக்கம் 15 வருடங்கள் வரையும் தற்போது அறிவித்தல் ஒன்று வழியாக இருக்கின்றது. இந்த போதைப் பொருள் சார்ந்த குற்றங்களுக்கு மரண தண்டனை விதிப்பது தொடர்பிலான விடயம் தொடர்பிலும் அரசாங்கத்தின் மூலமாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எனவே வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய அன்புறவுகள், நீங்கள் பல ஆசைகள், கனவுகள், உறவுகளை சந்திக்க வேண்டும் என்கின்ற பல நோக்கங்கள் கருதியதாக வருவீர்கள். இப்படி வரும்போது இந்த விடயங்கள் தொடர்பில் முன்னெச்சரிக்கையோடு செயற்படுங்கள் என்பதற்காகத்தான் அவசரமாக இந்த தகவலை வெளியிடுகின்றேன். இந்த தகவல் பயனுடையது என்று சொல்லி சொன்னால் அது தொடர்பான கருத்துக்களை கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவிங்கள். அதேபோல் இப்படியான சந்தர்ப்பங்களில் நீங்கள் எதுவும் சிக்கியிருந்தால் அது தொடர்பான அனுபவத்தையும் கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவிங்கள். முடிந்தளவு உங்களுடைய சமூக ஊடகங்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி உறவுகளே.